பிடி உஷா மாதிரி ஓடி வரா. ஏய் என்னாச்சு? என்ன போலீஸ் பிச்சுக்கங்கடா. ஏய் சும்மா போனாலே சந்தேகத்துல புடி பண்ணுங்க என்ன? ஏய் இல்ல அந்த தண்ணில போய் குதிரோ. சரி காட்டேம்மா. நீ போய் ஓடிக்கோ. பழக்கம் போல மத்தவங்களாம் தப்பிச்சிட்டாங்களா? நான் என்ன தப்புண்ண இப்படி தடுத்துறீங்க? பழக்கம் போல அடிங்கடா. வயிறுகடா மரலா கருவா. சபா யோ ஏட்டு அந்த கலாணி பேரோட அடிச்சு கை வலிச்சு போச்சு. சூடா ஒரு நல்லா காப்பி சொல்லியா சார்? எங்களுக்கு பூஸ்ட் சொல்லுங்க. ஒப்பம் அவன அவனுக்கு சேர் சொல்லியா சாவத்து போயிடுவா. வாடா தவக்கலா மச்சான் செம்ம ஐடியா வச்சுக்கிறானுங்க. நான் பாத்துக்கிறேன் பல்பு தலைன. சார் எங்க அக்கா வந்துன்னுக்குறாங்க. யாருவா? அவ கால் எடுத்து வச்சா காட்டேனிங்களே காணாம போயிடும் சார். அக்கா நடந்தா நடனமாட நளினம் சார். நிஜமாவா? யோ என்னையா நீ பெரிய மனுஷனா நீ? நான் சொல்ல வந்தது அவங்களுக்கு பெரிய மனுஷன் சொல்ல வந்தேன். தங்க சிரமம் இருக்கா? இன்ஸ்பெக்டர் மாமா இல்லையா? என்ன பார்த்து இன்ஸ்பெக்டர் மாதிரி தெரியல. இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ச்சி கம்மியா இருக்கு. முதல்ல அப்படிதான் இருக்கும். நான் தப்பே சொன்னேன். முன்சாமி இங்க நான் இன்ஸ்பெக்டரா நீ இன்ஸ்பெக்டரா? அந்த பொம்பளை பிள்ளை உள்ள இருப்படா. கொல்ல கேசு கொலக்கார கேசுன்னா அப்படியே ஓடும். யாரா பொண்ணு பார்த்தாச்சன்னா நான் தான் இன்ஸ்பெக்டர் சொல்லும். இங்க பாரு மச்சி, சாயந்தரம் அப்போதும் மேக்கப் எல்லாம் போட்டு சும்மா கும்முன்னு கிளம்பிடுறடா. பாரு போ ஒரு நாளைக்கு நான் வரேன். ஏய் வனிதா, ஏன் இவ்வளவு நேரம்? பார்ட்டி அங்க உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? போய் உட்காருப்போ. யோ சும்மா மலமன் பேசாம வாய முடியும் வண்டியில ஏரியா. இந்த தடையாவது பெரிய அமௌண்ட்டை வாங்கி கொடுக்குற வழியப்ப உடம்பெல்லாம் ஒரே வலிக்குது. ரைட் நான் வரேன் புடிச்சு வருது. வாங்கடா. யாரா அவன்?
நம்ம கீரி சார் பேட்டிய சும்மா கலக்கு எங்கடா அவன் துறை? அண்ணே மிஸ் ஆயிட்டானே. என்னடா சொல்ற? பக்கத்துல சாமி ஹாஸ்பிடல் தானே போய்க்கிறாங்க. எடுங்கடா வண்டிய. சார் இதான் சார் நம்ம தேவதவர பஸ் ஸ்டாப். இல்ல சார் உங்க தேவதவர பஸ் ஸ்டாப் சார். சார் 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 என்னையா உங்க தேவதை வந்துட்டா சார். ஏய் கீரி வந்தானா? இன்னும் வரலடி. உனக்கு கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? ஆமா. வழக்கம் போல லேட்டா? சரி டேய் யாரா வா டேய் டேய் சார் சார் டேய் நில்லு டேய் வாங்க நீங்க டென்ஷன் ஆகலடா. சாரி சார் சார். வாங்கன்னு சொல்றல. வாங்க அவ உங்களுக்கு தான் சார். டேய் வண்டி பாமா நாளைக்கு வீட்டுக்கு கூட்டி வரோம். வாங்க சார். எங்க நம்ம அடிமையை காணோம்? யோ பாண்டு மாமா இங்க வா. என்ன மாப்பிள்ள இவ்வளவு அர்ஜென்டா மாமா? சந்தியாக்கு ஒரு சூப்பர் ட்ரெஸ் எடுக்கணும். வா போலாம். மாப்பிள்ள மாமா பத்தி அவ்வளவு சாதாரணமா நினைக்கிறியா? மாமே மன்சா பல்கோத்ராவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தவே. நானா இங்க வாரதே பெரிய விஷயம். இந்த கடை தான். அப்படியாடா மாப்பிள்ள? சார் முதலாளி கூப்பிட்டு வாங்க. சார் இன்னும் நான் செலக்ஷனே பண்ணல சார். பரவாயில்ல வாங்க சார். ஐய இந்த பெரிய மனுஷனானாலே இதே அம்பு தொலையில இருக்கு. உங்க முதலாளி சூச்சு குடிக்க கூப்பிடுவாரு இருக்கு. போயிட்டு வந்துரு மாப்பிள்ள. நீ எல்லாத்தையும் பார்த்து வந்து செலக்ஷன் பண்றேன். இங்க பாரு எனக்கு சூசு குளுகுளுன்னு இருக்கணும். இந்த கடைய டெவலப் பண்றது கூட உங்க முதலாளி நீ கூப்பிட்டு இருக்கலாம். என்னன்னா ஒரு பிசினஸ்மேனுக்கு தானே பிசினஸ்மேனை பத்தி தெரியும். யோ என்னையா அப்படி ரவுண்டு கட்டி நிக்கிறிய? என்ன எடுத்த? காலையில 100 தண்டால் எடுத்து, குளிக்கிறதுக்கு வாளி எடுத்து, போடுறதுக்கு சோப்பு எடுத்து, பஸ்ல வரும்போது வாந்தி எடுத்து. ஏய் நக்கலா லுங்கிக்குள்ள என்ன இருக்கு? இவனே மானகட்டத்தனமா பேசுறேன். நாங்க என்னத்த கேட்டா நீ என்னத்த சொல்ற? உன் லுங்கிக்குள்ள ஒரு Dress திருடி வச்சிருக்க. என்னது திருட்டா? யோ யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தராதர வேணாமா? ஒரு ஜென்டில்மேனை கூட்டு வந்து அன்னியன் மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கீங்களா? செக் பண்ணுங்கடா செக் பண்ணுங்கடா செக் பண்ணுங்கடா செக் பண்ணுங்கடா. இருக்குதாரு செக் பண்ணுங்கடா இருக்குதாரு செக் பண்ணுங்கடா. ஏமா தப்பு நடந்து போச்சு இத சார். பார்க்கத்தானே கூப்பிட்டேன். மன்னிச்சிருங்கண்ணே. தம்பி கீழ கேமரால பார்த்து தப்பா சொல்லிட்டானே. டேய் அண்ணனுக்கு ஜூஸ சொல்லுங்கடா போடா. யோ அண்ணாச்சி குளு குளுன்னு ஜூஸ கொடுத்து ஒரு கருஞ்சிறுத்தைய கூண்டுக்குள்ள வச்சு பூட்டலாம்னு வாக்குறியா? நீ பண்ண அசிங்கத்துக்கு கன்ஸ்யூமர் கோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உன்னை கேவலப்படுத்தாம விட மாட்டேன். மன்னிச்சிருங்கண்ணே. தெரியாம நடந்து போச்சுண்ணே. மன்னிச்சிருங்கண்ணே. பொழைச்சு போ அண்ணாச்சி பொழைச்சு போ. இந்த மாதிரி டீசெண்டா நடந்துக்க அண்ணாச்சி. வரட்டுமா? சிறுத்தை சிங்கிளாத்தே வரும் சிங்கிளாத்தே போகும். ஜூஸ் அனுப்பி வை. ஏய் என் தம்பிக்கு போட்டியா சவுப்பு சட்டுக்கார விளையாட பாரு. அவனு போய் அழினா. சரி தல. ஏய் மண்டை ஊத்துற. ஜெயிச்சிட்டேன் மச்சா. ஏய் அண்ணன் கூப்பிட்டாரு வாடா. என்னண்ணா வாடா. ஏய் என்ன வாடா. நீங்க பேசிட்டு இருக்கும்போதா? அடா தம்பி நல்லா இருக்கியா? இவனோட தம்பி ஜெயிக்க போறான். ஆமா தல. நல்லா விளையாடுறியாமா? தம்பி ஜெயிச்சிருவா. இல்லண்ணா நல்லா விளையாடுன்னு பசங்க எல்லாம் சொல்றாங்க. கை கொடு கை கொடுறா. விளையாடுவ கேரம் போர்டு விளையாடுவ. விளையாடவே கூடாது. வாழ்க்கையில கேரம் போர்டு பக்கமே தலை வைக்க கூடாது. தம்பி ஜெயிப்பான் ஜெயிக்கவே மாட்டான். ஏய் போடா. ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த ஏரியால என் தம்பி அடிச்சுக்க ஒருத்தனும் கிடையாது. தல கீரிங்கிறவன் செம்மையா விளையாடுறான். விட்டா தம்பி ஜெயிச்சிருவான். அவன் 2 தட்டு தட்டு வைங்க அப்படின்ற. போய் கூட்டணும் யாரும் பாடுறா. எஸ் மச்சான் அடுத்தது ஃபைனல் கப் நமக்கு தான்டா. அண்ணன் கூப்பிட்டாரு. ஏண்டா அண்ணா? சிவமணி அண்ணன். சிவமணி அண்ணா. அண்ணா நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன். போங்கடா. சொல்றா உனக்கு ரொம்ப மோசமானவங்க. உடம்பு பத்தியா கரலாக்கட்டை 3 மாதிரி போகாத மச்சான். கைய வச்சிருவானுங்க. ஏய் கீரிடா பாம்புக்கு தண்ணி காட்டுறவன் இந்த பண்ணானைங்களுக்கு காட்ட மாட்டேன். வாடா. ஏய் என்னடா ஃபீலிங் போடா.
இது கூப்பிடுறாங்க தெரியலையே. அண்ணா என்னடா தம்பி கழிச்சிருவியா? நீயாண்ணா? நான் 2 வருஷமா தேடிட்டு இருக்கேண்ணா. கடவுள் மாதிரி கூட்டு வந்து காட்டினாருண்ணா. அண்ணா நீ சூப்பர் மேன். என்னடா பண்ற? நீ சாமினா? ஆமாண்ணா. ஏனா சாமினா? கம்முன்றா. ஆண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எல்லாம் கீரி சமாளிச்சிடுவான். ஓ அழகான போட்டோவை நான் வீட்டுல ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேனா. நீ தானே என் சூப்பர் ஸ்டாரு. அண்ணா நான் பண்ற ஒரு பீஸுக்கும் நீ தானே ரோல் மாடலு. அண்ணா நீ 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிருந்தல, அப்பனா நீ 2 நாள்ல வெளியே வரணும் மொட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டேனா? வேணா கேட்டு நீங்களா இருக்கீங்களா? அண்ணா 5000 ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டு போட்டியில ஜெயிக்க வந்திருக்கோண்ணா. நீ சொன்னா தோத்துறோம்னா? மேல இவ்வளவு பாசமா வர பேசுறானே, உனக்கு ஏதாவது கண்டிப்பா செய்யணுமே. இந்தடா தம்பி வாடா, 10,000 கையில வச்சுடா. 10,000 இதே 10 நாள் என்ஜாய் பண்ணுங்க போடா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். நாங்க விட்டு கொடுத்துறோம்ண்ணா. உங்க தம்பியை ஜெயிக்கிட்டா. ஆனா உங்களை மாதிரி ஒரு அண்ணன் தானே ஊருக்கு தேவை. தங்க கம்பிடா, நெஞ்ச உருக்குற மாதிரி பேசுறேன். நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி பேசியிருக்கீங்களாடா? சே போங்கடா போங்கடா, தண்ணி அடிக்க மாட்டேன் தான் போங்கடா.